நடிக்கும் போதும் உங்களுக்கு என்ன தரும்? நான்சென்ஸா இருக்குமா, காமெடியா இருக்குமா, இல்ல உங்க நாங்க எதுங்க அந்த ஒரு பொண்ணை காதலிப்பது ஒரு பொண்ணுக்காக உருகுறது? கண்டிப்பா முடியுங்க. கண்டிப்பா ஒரு பொண்ணுக்காக உருகுறதுங்கிறது வெரி பாசிபிள். இல்ல உங்க லைஃப்லயே அந்த மாதிரி கண்டிப்பா ஐ திங்க் சோல்மேட் சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தைக்கு டெஃபினட்டா மீனிங் இருக்கு. ஒரே ஒரு பொண்ணு தான் எங்கேயோ கரெக்டா உங்களுக்கு அமைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கு. அதை நான் நம்புறேன். அதை தாண்டி என்ன சொல்றது தெரியல. பட் அட்டர் நீங்க சொன்னீங்க நான்சென்ஸ் தான் தோணுது. ரொம்ப தைரியமா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அது காதல் எப்பவுமே அப்படிதான் இருந்துச்சு. இப்போ நிறைய பேசணும் அதை பத்தி. இப்போ முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கிட்ட போய் எங்க அப்பா காலத்துல எங்க ஒரு பொண்ணு கிட்ட போய் பேசினாலே அந்த லவ் 4வது குழந்தை வரைக்கும் பிளானிங் போயிடும். இப்போ வந்துட்டு எஸ்எம்எஸ்லயே ஸ்டார்ட் ஆகுது, முடியுது, ஃபேஸ்புக்ல போடுறாங்க யா ப்ரோக் அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காதல் அப்பவும் அப்படிதான் இருந்துச்சு. என்ன கம்யூனிகேஷன் பண்ற இதுதான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தவிர அப்படியே நடக்கிற தப்பு தண்டெல்லாம் அப்பவும் நடந்துச்சு, இப்போ நடந்துச்சு. பெருசா அதுவும் சேஞ்ச். ஆனா எங்க அப்பா அம்மா சொல்ற விஷயம் இதுதான். அப்போ இப்படிதான் இருந்துச்சு. ஆனா நாங்க வந்து இவ்வளோ ஃபாஸ்டா பேச மாட்டோம் அதை பத்தி. பட் நடக்கிற விஷயங்கள் என்னவோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி என்ன லேட் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல, சினிமா துறையை சேர்ந்த நடிகை இருப்பாரா? நடிகை நடிகை கல்யாணம் பண்ணீங்களா இல்ல வேற தொழில் பொண்ணு இல்ல என்ன இது? நீங்களும் எல்லாம் ஒரு கூட இந்த ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க. ஏ தொழிலதிபர் பொண்ணு, பி கிரிக்கெட்டரோட பொண்ணு தெரியலங்க. எல்லாருமே கேட்க நினைச்சிட்டு இருக்கிற கேள்வி அது சந்தோஷமான செய்தி தான். ஏன்னா அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பத்திரிகைகள் வந்து நீங்க வந்து நிறைய பத்திரிகைகள் சொல்றீங்க என் சொந்த வாழ்க்கை பத்தி கேட்கறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓகே, இது வந்து பிரபலமானவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் விரும்புவாங்க. நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். எப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அன்னைக்கு இதே மாதிரி கூப்பிட்டு ஃபீல்டு இருக்கீங்க, அது யாரு அந்த பெண் யாரு? அது நீங்க தான் சொன்னீங்க அன்னைக்கு நடக்க போற விஷயத்தை பத்தி. இப்ப எதுக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் காத்திருந்து ஒரு பெரிய இட்டு படம் கொடுத்துருக்கேங்க. அதை பத்தி பேசுறதுக்கு நிறைய அந்த ஜாலியை தாங்க முடியாம நான் வந்து இங்க ட்ரீம் சாங் எல்லாம் பாடிட்டு இருக்கேன். அங்க போயிட்டு ஸ்டாப் இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். அப்புறம் அண்ணன் நான் அப்புறம் சொல்றேன். நான் இல்ல அந்த சந்தோஷத்துக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த சந்தோஷத்துல இருக்கும்போது இதை ஃபுல்லா அனுபவிச்சுட்டு இது வந்துட்டு நல்ல இப்ப நான் வந்து மதுரையில வரேன்னு சொல்றேன். ஐயர்மீன் குழம்பு சாப்பிடும்போது ஜெயிக்கிறத குடிக்க முடியாது. ஐயர்மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே போகும்போது ஜெயிக்கிறத குடிக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு காம்பினேஷன் அது. ஸோ ஐ திங்க் இப்போ நிஜமாவே அது மாதிரி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சொல்றதா நான் சொல்லியிருக்கேன். இல்லை சொல்ற நேரத்துக்கு கரெக்டா சொல்லிடுறேன். கண்டிப்பா ஏங்க எனக்கு வந்து 10 வருஷமா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குங்க. ஏங்க நீ வந்துட்டு எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிச்ச ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு தெரியுதுனாங்க. இப்போ வந்துட்டு பசங்க வந்து எப்படி பொண்ணுங்களை வந்து காமெடியா இல்லாம சீரியஸா ஏமாத்தி கடைசியில ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிக்கிற ஒரு படம் அது. அது வந்து திருட்டு பசங்கிறது ஒரு திட்டு கிடையாது. அது பொண்ணுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பாடுற பாட்டு. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பண்றதை பண்ணதான் போறோம். நான் யாருமே திட்டவில்லை. ஐயோ பசங்க நான் எதுங்க நீங்க வேற. ஏன்னா பசங்களுக்கு ஒரு தலையெழுத்து இருக்குங்க. ஒரு நான் ரொமான்டிக் ஹீரோ என் படத்தை வந்து பொண்ணுங்க பார்க்கணும். அந்த பொண்ணுங்களை பசங்க தான் தியேட்டருக்கு கூட்டு போகணும். ஸோ அவங்க எனக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து பார்த்துக்கிற தெய்வங்கள். ஏன்னா வந்து தங்கச்சியாக இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அவங்க வந்து தியேட்டருக்கு கூட்டு போகிறது பசங்க தான். ஸோ நான் அவங்களுக்கு என்னைக்குமே திட்ட மாட்டேன். சொல்லுங்க. இல்ல சார் அப்படி கிடையாது. பிகாஸ் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வெற்றிமாறன் நான் உதயம் பண்ணீங்க. உதயம் வந்து பக்காவா ஒரு தமிழ் படமா தான் பண்ண படம். ஆக்சுவலா அது வந்து தெலுங்குல வந்து ஃபுல்லாவே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணும். சில படங்கள் இப்படி தியாவேல இந்த மாதிரி அமையும். ஏன்னா அது வந்து சிட்டி பேஸ்டு ஒரு ஆஃபீஸ் நடக்கிற கதை. ஸோ அதுல வந்து இங்க எப்படி சந்தானம் நடிச்சாப்பையும் அங்க பிரம்மானந்தன் ரொம்ப சீனியர் கம்பெனி நடிச்சாங்க. அவங்க படம் ஃபுல்லா வர்றதுனால அது வந்து அங்கேயும் ஏற்றுக்கிறாங்க. பட் எல்லா படமும் அப்படின்னு இப்போ ஜிகர்தண்டாவா இருக்கட்டும், காவிய தலைவனா இருக்கட்டும், தெலுங்குக்காக எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எந்த ஆர்டிஸ்டும் நம்ம கூட்டிட்டு வரல. அந்த படம் ஸ்கிரிப்ட் மேல அவங்க வந்து அங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு பயரோ இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அவங்க வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. தவிர அது வந்து பைலிங்குவல் ஃபிலிம்ஸ் கிடையாது. ஸோ பைலிங்குவல் ஃபிலிம்ஸ் சிலதுதான் அமையும். இல்ல எல்லாத்தையும் நம்ம வந்து அங்கேருந்து சில ஆர்டிஸ்ட் இங்கேருந்து ஆர்டிஸ்ட்னா பட்ஜெட் தான் டபுள் ஆகும். தவிர அங்க அதுக்கு எதிர்பார்ப்போ வரவேற்போ பெருசா இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இந்த மாதிரி இத்தியாவேல சினிமா மாதிரி ஒரு ரொம்ப கமர்ஷியலான ஒரு காமெடி ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் ஃபிலிமா இருந்தா தெலுங்குக்கும் தமிழுக்கும் ஈக்குவலா போகும்.
பட் ரொம்ப ஜானர் பேஸ்டாக நீங்கள் போனீங்கன்னா தெலுங்குல வந்துட்டு அவ்வளோ ஜானர்ஸ் பார்க்க மாட்டாங்க. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன்றும் பெரிய ஹீரோ ஃபிலிம்ஸ் இருக்கும், இல்லை லவ் ஸ்டோரிஸ் இருக்கும். இந்த வித்தியாசமான படங்கள், கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிற அந்த மாதிரி படங்கள் பெருசாக வரவேற்பு இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிலிம் இஸ் கால்ட் காவிய தலைவன். அது வந்து நான் வந்து ஒரு 2-3 வருஷம் முன்னாடிலேருந்து நானும் பாலனும் அந்த ஸ்கிரிப்டோட பயங்கர அட்டாச்சாக இருக்கும். அதுக்கு நான் சொல்கிற மாதிரி சொன்னேன், எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நானும் பாலனும் இந்த படம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் யாருமே நீங்களும் நானும் லவ் பண்ணுற மாதிரி இந்த கதையை லவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துச்சு. இது எங்கேயோ என்னன்னு தெரியல, ரொம்ப வருஷமா ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு எங்கே மீட் பண்ணணும், என் கதைலாம் சொல்ல மாட்டியா, படம் பண்ண மாட்டியான்னு ஜோக் அடிப்பாரு. ஸோ நான் சொன்னேன், இல்லை சார் கரெக்டான படம் வரும்போது நான் வரேன், பிகாஸ் நீங்கள் எனக்கு நான் உங்களோட ஒர்க் பண்ண ஆசையாக இருக்கும், வெயிட் பண்ணிட்டு 4 படம் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அப்போ வந்துட்டு இந்த படம் அவருக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நீங்கள் நம்பாடிங்க, கதை கேட்ட உடனே ஹி வாஸ் ஸோ ஹாப்பி வித் ஃபில்ம். உடனே அவருக்கு இந்த படம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புக் ஆகிடுது. அவரே வந்து ரெடி லெட்ஸ் கோ ஸ்டார்ட் கம்போசிங் அப்படின்ட்டாரு. அந்த ஒரு ஒரு ஸ்டாம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ திங்க் அந்த ப்ராஜெக்ட்கே ஒரு அழகாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வயநாட் ஸ்டுடியோஸ் சசிகாந்த் வந்துட்டு ப்ரொடியூசராக வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ல 6 months ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே இட்ஸ் ஃபாலோட் இன் பிளேஸ். எப்பயோ பேப்பர்லாம் வந்துச்சு, இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் அண்ட் கேபி சோக்ராம்பால் அவங்க மாதிரிலாம். இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ்ங்க, பிகாஸ் எனக்கு அந்த கதை ரொம்ப டீப்பாக தெரியும். அந்த காலத்தில் நடக்கிற ஒரு கதையை தவிர இட்ஸ் நாட் அபவுட் எனிபடி, இட்ஸ் அ பீரியட் ஃபிலிம். அண்ட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு டைரக்டர்ஸ் ட்ரீம். வசந்தபாலன் மாதிரி உங்களுக்கு அவர் பற்றி தெரியும், ரொம்ப டீப்பாக ஒரு ப்ரொஃபவுண்டாக யோசிக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். ஸோ அவர் வந்து அந்த ரொம்ப ட்ராவல் பண்ணி எடுத்திருக்காரு, ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அது பியூட்டிஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க ட்ரீம் ரோல்னு சொல்ல முடியாது, பட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஃபிலிமாக டெஃபினட்டாக அந்த படம் அந்த 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 டைரக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. பட் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ரோல். எனக்கு அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் ஹோம்ஒர்க் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆகஸ்ட்லேருந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி 3-4 months படம் ரேப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 2 பேர் இருக்காங்க, வேதிகா அனாய்கா சோட்டி, 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. நீரவ் ஷா இஸ் தி கேமராமேன் ஆஃப் தி ஃபிலிம். மற்றபடி வாலி சார் லிரிக்ஸ் எழுதுறாரு. அது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. கூடவே பிருத்திவிராஜ் நடிக்கிறாரு என் கூட. ஸோ அது ஈஸிங்க, பேசுறது ரொம்ப ஈஸிங்க. அது கையில் இப்போ மொபைல் ஃபோன் கொடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி நீ வந்துட்டு ஃபுல் எவ்ரி 1 hour ட்விட்டர் அப்டேட் பண்ணுறாங்க. அது நம்ம அலையிறதாங்க, சும்மா எடுத்து நோட் பண்ணி தாங்க வேலை வச்சுருக்கேன். பாலிவுட் அப்பப்போ போய் மூஞ்சி காமிச்சு வருதுங்க. நான் இப்போ வந்து 21 படத்தில் 3 ஹிந்தி படம் பண்ணியிருக்கேன். அது அப்பப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று வரும், ஒரு காரணத்தில். இப்போ நெக்ஸ்ட் 1 year ஃபுல்லாகவே புக்டுங்க. ஸோ 1 வருஷத்துக்கு இதை முடிச்சுட்டு அப்புறம் ஏதோ ஒன்று வரும். அது ஏதாவது ஒரு வார்த்தைக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரங்கே பசந்தி மாதிரி படம் பண்ணதுக்கப்புறம் சும்மா படங்கள் பண்ணுறது அண்ட் அங்கே ஷிஃப்ட் ஆகி போகிறதுலாம் எனக்கு வேணாம்னு தோணுச்சு. எப்பவுமே சவுத்தில் இருக்கிறதுங்கிறது இஸ் மச் பெட்டர். ஏன்னா திரும்ப போய் நம்ம ஒரு நியூ கமர்னு ட்ரை பண்ணுறதுக்கு போர் அடிக்குது. ஸோ அது வந்துட்டு அது பாம்பேவோட ஒரு பிரச்சனை. சவுத் வந்து எப்பவுமே நியூ கமர்ஸ் மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ வந்து ஒரு நேஷனல் அவார்டு ஜெயிச்ச ஆக்டர் போய் அங்கே டெபியூ பண்ணால் அடுத்த வருஷம் பெஸ்ட் நியூ கமர்னு கொடுப்பாங்க அவருக்கு. அது அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து பண்ண முடியாது. அடுத்த சந்திப்பு கண்டிப்பாக கல்யாண அனௌன்ஸ்மெண்ட் பற்றி அடுத்த சந்திப்பு இல்லை, வேற நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ ரெகுலராக இப்போ வந்து சந்திக்கிற பிளான்ல தான் இருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு இப்போ ட்விட்டர் எப்படி எனக்கு வந்து டெய்லி நான் வந்து என்னோட ஒப்பீனியனை வந்து எடுத்து வெளியிடுறேனோ, அதே மாதிரி இந்த மாதிரி சந்திப்பில் வந்து என்னோட ஃப்ராங்காக ஏதாவது கேட்கறதா இருந்தால் சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நம்ம ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறது நல்லா பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ரெகுலராக மீட் பண்ண ஆசைப்படுறேன். நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச்.